தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி அப்படின்னு சொன்னால் இந்த உடன்பிறப்புலேருந்து திமுக கட்சிக்காரங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயம்தான். சமீபத்தில் மத்திய அரசு சார்பாக கம்பராமாயண திருவிழா, அதாவது கம்பராமாயணத்தை கொண்டாடப்பட வேண்டும், நாடு முழுக்க எடுத்துகிட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு முனைப்பு எடுத்திருக்காங்க. அதனுடைய சம்பந்தமாக கம்பராமாயண திருவிழா அப்படின்னு சொல்லி கம்பர் பிறந்த இடத்துல மத்திய அரசு சார்பாக நடத்துகிறாங்க. அதில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேசும்போது நிறைய நாடு முழுக்க துளசிதாசர்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக கம்பராமாயணத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. பல அரசியல் ரீசனுக்காக அதை வந்து கம்பராமாயணத்தை பற்றி பேச மாட்டேன்றாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்ற ஒரு குறிப்பை சொல்கிறாரு. முக்கியமாக என்ன சொல்கிறாரு, கம்பர் அப்படின்றவர் வந்து ஒரு கவி மட்டும் இல்லை, ஒரு பாரதத்துக்கே ஒரு பெரிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் கம்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தொடர்ச்சியாக இந்து கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் இரண்டும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறதோட தமிழ் கலாச்சார கூறுகளில் என்னென்னலாம் இருக்குது அதை வந்து போற்றி போல வேண்டும், பாராட்ட வேண்டும். அதற்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை பெருமைப்படுத்துவதற்கு அதை அனைத்தையும் சரியாக செய்து வரக்கூடிய ஒரு கவர்னராகத்தான் ஆர்.என். ரவி அவர்களை பார்க்குறோம். ஸோ அந்த தமிழ்ங்கிற தளத்தில் அவர் தொடர்ச்சியாக பல மேடைகளில் பேசிட்டு வர்றார். அதுதான் இங்கு ஆளும் அரசுக்கே ஒரு அச்சமாக இருக்கிறது. ஏன்னா இவர் தமிழ் போகிறாருன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் அவர் ஏதோ பேசி தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு எதிராக இருக்கிறார், அப்படி இப்படிலாம் ஒரு பக்கம் பிரச்சாரம். இப்போ சமீபத்திலே கூட ஒரு டிபி விழிப்புணர்வுக்காக நடந்த கவர்னர் மாளிகையில் நடந்த விழா பார்க்குறோம். அதில் நடிகர் பார்த்திபன் கலந்து கொண்டு அங்கு பேசும் பொழுது உண்மையை பேசிட்டு அவருக்கு எதிராக திமுகவினரும் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் சோ கால்டு ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறவங்கலாம் ட்விட்டரில் அவரை வந்து உளுந்து புறாண்டவுடனே, இல்லை நான் வந்து கவர்னருக்கே பாடம் எடுத்தேன், நான் தமிழ் சட்டையை போட்டுட்டு போனேன், அப்படி இப்படின்லாம் பல விஷயங்கள். நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அவன் நல்லா படிக்கலைன்னா அவனுக்கு மனசு வருத்தமாக குறுகுறுன்னு இருக்கும் அப்படின்னு நான் உள்குத்தோடு பேசினேன்னு பல வியாக்கியானங்களையெல்லாம் அதற்கு பிறகு தன்னுடைய தளங்களில் எழுதினார். ஆனாலும் நான் அங்கு போய் பார்க்கும் பொழுதுதான் உண்மையிலேயே அந்த ஆளுநர் ஆர்.என். ரவி அப்படிங்கிறவர் கவர்னர் மாளிகையை எப்படி வச்சிருக்காரு, அவரை சுற்றி அந்த தமிழ் மனம் கமழ்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டார். ஆனால் இது அந்த கவர்னரை தொடர்ச்சியாக வசைப்பாடக்கூடியவர்கள் இவரை வந்து திட்ட ஆரம்பித்த உடனே மாற்றி பேசுகிறத அந்த விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் அங்கே தான் வந்து அவர் பேசியிருக்காரு. அவர் வந்தது நான் இது 2வது முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் எவ்வளவு மைனூட்டாக அவர் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கார். இப்போ இந்த நிகழ்ச்சியில் இவர் பேசக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையாக போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடோட அது டிரான்ஸ்லேஷன் அவர் ஆங்கிலத்திலே பேசினா கூட தமிழில் அந்த மக்களுக்கு அவருடைய மனசில் இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறத அந்த மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்லேஷன் ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கக்கூடிய சுதர்ஷன் அவர்கள், மோடியின் குரலாக இருக்கக்கூடியவர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் அவர் பேசியது அந்த காணொலி தினமலரில் அப்படியே வந்திருக்குது. அவர் அழகாக பேசியிருக்கார். ஆரம்பத்தில் நல்லாவே தமிழ் பேசுகிறார். இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட சோ கால்டு ஜேர்னலிஸ்டுகளை விட இந்த கம்பேரிங் பண்ணுறவங்களை விட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்களை விட நல்லாவே தமிழ் பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம அவர் ஆரம்ப உரையில் அவர் பேசுகிறத பார்க்க முடியுது. அவர் ரொம்ப சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பாட்னாவில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறப்பே கம்பரை பற்றி அந்த லாங்குவேஜ் கிளாஸில் கேட்டிருக்கேன். நான் அப்போ நினச்சது உண்டு, இந்த கம்பர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, இப்படியெல்லாம் பாட்டு எழுதியிருக்காரு, அதுவும் நம்ம இருக்கிறது பாட்னா பீகாரில், தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் எழுதியிருக்காரு, அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு யோசிச்சது உண்டு. ஆண்டவனுடைய ஏன் அந்த ராமருடைய அருள்னால இப்பொழுது நான் கவர்னராக தமிழகத்தில் இருக்கிறேன். அந்த கம்பருக்கு பெருமை சொல்லக்கூடிய அந்த கம்பர் விழாவில் இப்பொழுது பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு உள்ளார்ந்த உணர்ச்சியோடு அவர் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சொல்லும் பொழுது தான் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு புரியவே இல்லை. எங்கள் ஊர் அந்த பீகார் பாட்னா, அதே போல் உத்தரப்பிரதேஷ், இன்னும் இந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா துளசிதாசர் அவர் எழுதிய ராமாயணம். இங்கே அவர் இன்னும் சொல்லப்போனால் இவரோட எங்கர், அவருக்கு பிறகு கம்பருக்கு பிறகு தானே அவர் இந்தியில் அந்த துளசி ராமாயணம் எழுதியிருக்கிறார்.
ஆனால் அவரை பற்றி எல்லா இடங்கள்லையும் பேசுவாங்க. துளசிதாசர் எழுதிய ராமாயணம் குறித்து எங்கே பார்த்தாலும் பேசுவாங்க. அவரை பற்றின ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கோம், அவரை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது என் காதில் விழுந்திருக்குது. ஆனால் நான் பெரிய கனவோடு இங்கே தமிழகத்துக்கு வந்து கம்பரையும் அப்படித்தானே எங்கே பார்த்தாலும் கொண்டாடிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு விழா கம்பரை பற்றி எங்கேயோ நடந்துக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா அப்படி இல்லவே இல்லை. அவர் இப்போ இந்த தமிழ் குறித்து அதிகமாக ரிசர்ச் பண்ணி பலருடன் கேட்டு தெரிந்து கொண்டு பல விஷயங்களை பேசுகிறாரு. குறிப்பாக இந்த திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் பேசி அதற்கு எதிராக பலர் இவங்களும் பேசிகிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இந்த தமிழகத்தில் தான் இவர் சொல்லக்கூடிய அந்த கம்பர் நம்ம கொண்டாட வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். ஆனால் அந்த கம்பரை எவ்வளவு கீழ்த்தரமாக இங்கு விமர்சித்தார்கள். கம்பராமாயணம்னு அவர் ஒன்று எழுதுனா இவங்க கீமாயணம்னு ஒன்று எழுதி அப்புறம் கம்பரை இன்னும் அசிங்கமாலாம் அது குறித்தெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட தலைவர்கள் எழுதின அந்த விஷயங்கள்லாம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இங்கே பெரிய அளவிலே அவதூறு பிரச்சாரமே நடந்தது. அதை விட்டு ராமருக்கு செருப்பு மாலை போடப்பட்ட அந்த போராட்டம் நமக்கு தெரியும் சேலத்தில். அந்த அதை குறித்து ஆரம்பத்தில் அப்படி இல்லைன்னு நாங்கள் அதை தைரியமாக பண்ணோன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதை குறித்து டிவி விவாதங்கள் வந்தும் பொழுது இல்லை பெரியார் மீது ஈவேரா மீது செருப்பு வீசுனாங்க, அந்த செருப்பை தான் அவர் மாலையாக போட்டார்னு அப்படியே உருட்டி அவங்க பேசக்கூடிய அதை தைரியமாக கூட இந்த போராட்டத்தை நாங்கள் பண்ணோன்னு கூட சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. இந்த ஈவேரா இந்த மண்ணிலே வந்து தொடர்ச்சியாக இந்த ராமாயணத்தை குறிப்பாக கம்பராமாயணத்தை மிகவும் கீழ்த்தரமாகவும் கேலிக்குரியதாகவும் விமர்சித்து வந்த அந்த விஷயங்களை பார்க்குறோம். இதை பற்றி சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் இலக்கிய எதிரிகள் அப்படின்னு மாப்போசி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார். நண்பர்களுக்கு நம்ம ஸ்ரீ டிவி பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரியிலே அது கிடைக்குது, நீங்கள் ஃப்ரீயாக கூட டவுன்லோடு பார்க்கலாம். தயவுசெய்து அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு இந்த செய்திகள் வாயிலாக கேட்டுக்கிறேன். இலக்கிய எதிரிகள் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அழகாக பெரியார் என்று சொல்லப்படுகிற இந்த ஈவேரா எப்படி சங்க இலக்கியத்திற்கும் சிலப்பதிகாரத்திற்கும் இராமாயணத்திற்கும் எவ்வளவு மோசமான ஒரு எதிர் அந்த களத்தில் இருந்து செயல்பட்டார், அவருக்கு அது குறித்த போதிய அறிவு ஆராய்ச்சி இதெல்லாம் இருந்ததா அப்படிங்கிறத அதில் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் ஏதோ சமூக நீதியை அப்படி இப்படின்னு உருட்டுறீங்க, அது வேணால் பண்ணிட்டு போங்க, இவ்வளோ நாள் ஏதோ அந்த களத்தில் இருக்கிறீங்க, காங்கிரஸில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீதி கட்சி, அதுக்கப்புறம் திராவிடர் கழகம் அப்படின்னு ஏதோ உருட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த கம்பராமாயணம் இது குறித்தெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சிங்கிறது ஒன்று இருக்குது, அதற்கு தமிழ் புலமைன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் புரிந்தால்தான் உங்களால் அதை பண்ண முடியும். இப்போ மாப்போசி அவர்கள் படிக்கலை, ஆனால் அவர் அனுபவ அறிவாக அவர் கற்றுக்கலாம். அதனால தான் அவரை சிலம்பு செல்வர் அப்படிங்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, வால்மீகி ராமாயணத்தில் கூட ராமரை வந்து அவன் மன்னனாக தான் சொன்னான், கம்பன் தான் அவனை கடவுளாக ஆக்கி விட்டான் அப்படின்லாம் இவர் இது பண்ணுறாரு. திருக்குறள்லே ரொம்ப சொல்லியா இருக்கும், மண்ணிலே இருக்கக்கூடிய மனிதர்களே மிக அற்புதமான வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டான ஒரு உதாரண புருஷனாக இருந்தால் அவனை வந்து தெய்வத்தில் வைக்கிறது தான் பார்க்கணும் அப்படின்னு வள்ளுவரும் கூட சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மண்ணில் இயல்பே அப்படித்தான், அதனால் அவனை கடவுளாக துதிப்பதில் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, இவர் அதுதான் நான் சொல்கிறேன், ஈவேராவுக்கு அந்த கம்பராமாயணம் குறித்தோ இந்த தமிழ் இலக்கியம் குறித்தோ போதிய அறிவு இல்லைங்கிறத அவர் சொல்லும் பொழுது என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, சங்க இலக்கியத்தில் அதாவது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்போனால் இளங்கோவடிகள் வந்து கம்பருக்கு முற்பட்டவர். அவரே சிலப்பதிகாரத்தில் இன்னும் அவர் குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆய்ச்சியர் குறவை அந்த பாடலில் ராமர் குறித்த ஒரு குறிப்பு இருக்கிறது. அது மாதிரி ஊர்கான் காதை அப்படிங்கிறதுல கவுந்தியடிகள் கோவலன்ட்ட ராமருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ கம்பருக்கு முற்பட்டவர் இளங்கோ, அவரே ராமரை குறித்து பேசுகிறார், அவர் கடவுளாகவும் பார்த்துருக்கிறார். அப்படித்தான் அதில் இருக்க சங்க இலக்கியங்களில் ராமனை கடவுளாக தான் பார்க்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சொல்கிறாங்க, தசரதனுக்கு 60,000 மனைவி அப்படின்னு. அவர் இதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கவுண்டர் பண்ணணும்னா ஈஸியாக பண்ணலாம், ஆனால் அவருக்கு புரிகிறது மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ராமாயணத்தில் வந்து ஹீரோ வந்து ராமர் தான், தசரதன் கிடையாது. இன்னொன்னா அது ஒரு கற்பனையாக அவர் வால்மீகி சொன்னது. புராணத்தில் இது மாதிரி இதிகாச புராணங்களில் சொல்லும் பொழுது கற்பனையும் உண்மையும் சேர்ந்து கலந்து தான் பேசுவாங்க. அது அந்த பாடல் நயத்திற்காக சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. இன்னொன்று அந்த ஹீரோவை
எப்படி வந்து முன்னால் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை விட அடுத்தது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறான் அப்படின்னு காட்டுறதுக்கு கூட இருக்குது. தசரதனை விட ராமன் வந்து ஏகபத்தினி விரதனாக இருந்தான். அதுதான் வந்து நமக்கு ஐடியல் ஹீரோங்கிறது அவன் தான். அந்த ஹீரோ வர்ஷிப்புங்கிறது ராமனை தான் கொண்டாடணுங்கிறதுலாம் மிக எளிதாக எல்லாருக்கும் புரியும். ஆனால் இது ஈவேராவுக்கு புரியாமல் இருப்பதில் நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா, இந்த ஈவேரா கோஷ்டிகளுக்கு தெய்வம் அது தேவையில்லாத ஒன்று, ஒழுக்கம் அது மூட நம்பிக்கை, பழக்க வழக்கம் பண்பாடு அது 10ஆம் பரிசலித்தனம், இப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு ராமாயணமோ சிலப்பதிகாரமோ நல்ல விஷயங்கள், தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் நல்ல நன்னெறி ஒழுக்கங்களை சொன்னால் அது எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? அதனால தான் இந்த கம்பராமாயணத்துக்கு எதிராக இவ்வளவு பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு. ஆனாலும் அந்த பிரச்சாரம் அந்த அரசியல் அந்த காலகட்டத்தில் பெரிய அளவு ஓரளவு ரீச் ஆனதுனால இங்கு கம்பர் வந்து கொண்டாடப்படவில்லை. மாறாக இந்த கருத்தாக்கம் கொண்டவர்கள் 67 உடனே ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அப்படிங்க அவங்க ஆட்சிக்கு வரும் பொழுது அவங்களுடைய விஷயங்களை மட்டுமே தான் இங்கே, அதாவது கல்வி நிலையங்களை வந்து அவங்களுடைய பிரச்சார கூடமாக மாற்றி விட்டார்கள். அதனால இங்கு கம்பராமாயணம் கம்பர் கொண்டாடப்படவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னா நம்ம அடிக்கடி பாலகோதன் ஒரு விஷயம், சிலப்பதிகாரத்தை சிலம்பு செல்வரும் மாப்போ செல்வம், சிலப்பதிகாரம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறது அப்படிங்கிறது இருந்தால் கூட சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு வரையில் சொல்லுங்க அப்படின்னு கருணாநிதியிட்ட கேட்டப்ப கோவலன் மாதவியிடமும் கண்ணகியிடமும் இடையில் கண்ட அந்த வித்தியாசம்தான் சிலப்பதிகாரம் அப்படின்னு அவருக்கே உரிய பாணியில் சொன்னார் அப்படிம்பாங்க. ஸோ இவங்களுடைய பார்வைங்கிறது எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னா, ஸோ இவங்க சங்க இலக்கியமாக இருக்கட்டும் இதிகாசமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த பார்வையில் பார்த்த இந்த மண். இங்கே வந்து இதே கம்பராமாயணத்துக்கு எதிராக ஈவேரா செயல்பட்ட போது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராபி சேது பிள்ளை அவர் வந்து ராமாயண பிரச்சாரத்தை ஒரு இயக்கமாகவே ஆரம்பிச்சிருக்கிறார். அப்புறம் கம்பராமாயண சாரம் அப்படின்னு சொல்லி வேப்ப சுப்பிரமணிய முதலியார் அவர் பண்ணியிருக்காரு. நம்ம கம்பராமாயணத்தை பற்றி போற்றி பொழுதே தன்னுடைய வேலையாக ரசிகமணி TK சிதம்பரம் முதலியார் இருந்திருக்காரு. இவங்களெல்லாம் சைவ சமயத்தை சார்ந்தவர். அவங்க இன்னும் என்னன்னா, தமிழகத்தை பற்றி மாப்போசி சொல்லும் பொழுது இது வந்து ஒரு வைணவ நூல், வைணவர்களுக்கானது இல்லை ராமாயணம், இது சைவர்களும் சமூக இலக்கியமாக இது பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது அளவுக்கு சொல்றாரு. அப்படி இருந்த மண் தான். ஆனால் இவங்க ஆட்சிக்கும் வந்துட்டாங்கங்கிறதுனால இந்த ராமாயணத்தையும் இந்த கம்பராமாயணத்தையும் பெரிய எதிராக பிரச்சாரம் பண்ணது இது ஓரளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சே தவிர, ஆனால் இந்த மண் ராமரை போற்றி வழங்கி இருக்கிற மண் தான். அதனால தான் இந்த குறிப்பாக வடம் பகுதிகளில் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பேர் சொல்லணுங்கிறதுல அவங்களுடைய பெரும்பாலான பெயர் பார்த்தீங்கன்னா பெருமாள் பெயரும் வைணவ பெயரும் குறிப்பாக ராமருடைய ஏதோ ஒரு பெயராக இருக்கும். டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார், அவரை சார்ந்த சமூகத்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதோ ஒரு ராமருடைய பெயர் ஒரு வைணவ பெயர் தாங்கியாகத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு தமிழகத்தில் அந்த இம்பேக்டும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அவருடைய வருத்தம் நியாயமானது. ஆனால் அந்த இதையெல்லாம் போக்க வேண்டியதற்காக தான் பல நேரங்களில் வந்து இந்த கம்பராமாயண சொற்பொழிவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது மேடையில் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதற்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் அதுக்காக உழைக்க வேண்டும். இப்போ இனிஷியேட்டிவ் பாருங்கள், மத்திய அரசு அவங்க தான் இந்த கல்ச்சுரல் மினிஸ்ட்ரியிலேருந்து தான் நடிச்சிருக்காங்க. இது இன்னும் பெரிய அளவு பரவலாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை.